ஜெய் பீம். விவசாயிகளுக்கு நான் தமிழகத்தில் மரியாதை இல்லைன்னு நினைக்கிறேன். தமிழகத்தில் மட்டுமில்லை, அனைத்து மாநிலங்களிலும் மரியாதை இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு மரியாதை இல்லாத ஒரு காரணத்தினால தான் டெல்லியில் முன்ன ஒரு காலத்தில் நிர்வாண போராட்டம் நடத்தினாங்க. அதை பார்த்து அந்த செய்தியெல்லாம் கேட்டதுக்கப்புறம் எனக்கு ஒன்று தோணுது. விவசாயிகளுக்கு சிபிஐகளுக்கெல்லாம் எப்படி ஒரு அடையாளம், ஒரு ஐடின் ப்ரூஃப் கொடுப்பாங்க, அந்த மாதிரி விவசாயிங்கிற மாதிரி ஒரு ஐடின் ப்ரூஃப் கொடுக்கணும். அந்த ஐடின் ப்ரூஃபை வாங்கி அந்த ஐடி ப்ரூஃபை காமிச்சா எந்த ஒரு அரசு அதிகாரிகளையுமே அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அவருடைய கருத்தை கேட்கணும். எந்த ஆட்சியாளர் கூட அவர் கூப்பிட்டு ஐடின் ப்ரூஃபை பார்த்தா உட்கார்ந்து வச்சு ஒரு மரியாதை நிமித்தமாக அவங்ககிட்ட அந்த கருத்தை கேட்கணும். அந்த அவருடைய கருத்துக்களை நிறைவேற்றி விட்டாட்டும் பரவாயில்ல, அந்த கருத்தை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினாலே இந்த மாதிரி நிர்வாண போராட்டங்கள்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். வர்ற 2026 எலெக்ஷனில் இந்த மாதிரி அறிவிப்புகள், ஒரு திட்டத்தை விவசாயிகளுக்கு ஐடின் ப்ரூஃப்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிவிக்கிற கட்சிக்கு வாக்களிங்க. இந்த மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிக்கிற கட்சி அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு கட்சி, 2026 தேர்தலில் தவிர்க்க முடியாத ஒரு கட்சியாக இருக்குது. இது தமிழகத்துக்கு மட்டும் இல்லை, விவசாயிகள் வாழ்கிற அனைத்து மாநிலங்களுக்கு இது சேரு. இது என்னோட கருத்து, என்னோட பதிவு. நான் சொன்ன கருத்து சரிங்கிறவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஃபாலோ பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜெய் பீம்.